புதிதாக நடைப்பயிற்சி தொடங்க செய்பவர்கள் சிறிது சிறிதாக நடக்கும் தூரத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும். முதல் நாளே பல கிலோமீட்டர் தூரம் நடக்கிறேன் என்று ஆர்வ கோளாறில் தொடங்கினால் 2ஆம் நாளுக்கு நடை தாண்டாது. நடைப்பயிற்சி செய்வதற்கு முன்னர் எளிய ஸ்ட்ரெச்சிங் பயிற்சிகள் செய்து கொள்வது நல்லது. பழகிவிட்டால் அதன் பலன்களை உணர்ந்து தவறாமல் நடைப்பயிற்சி செய்ய தொடங்கி விடுவீர்கள். புகை, மது போன்ற தீய பழக்கங்களை சார்ந்திருக்கும் அடிக்ஷனை தவிர்த்துவிட்டு நடைப்பயிற்சிக்கு அடிமை ஆகிவிட்டால் போதும். ஆரோக்கியம் உத்தரவாதம். காலையில் தூங்கி வழிந்து விருப்பமில்லாமல் நடக்க வேண்டுமே என்று நடப்பது முழுமையான நடைப்பயிற்சி அல்ல. உடலை நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டும் என்ற விருப்பத்துடன் உற்சாகமாக தினமும் நடப்பதே உண்மையான நடைப்பயிற்சி. ஒரு கையால் செல்போனில் பேசிக்கொண்டும் மறுகையை பாக்கெட்டில் செருகிக் கொண்டும் உல்லாசமாக நடப்பதால் எந்த பயனும் இல்லை. 2 கைகளையும் முன்னும் பின்னும் வீசி நிமிர்ந்த உடலுடன் வேகமாக நடைபோடுவதுதான் உண்மையான பயிற்சி. முன்பெல்லாம் ஒவ்வொரு செயலுடனும் நடை எனும் பயிற்சி ஒருங்கிணைந்து இருந்தது. ஆனால் இப்போதோ நடைக்கு வாய்ப்புகளே இல்லாமல் போய்விட்டது. வாய்ப்புகளை உண்டாக்குவதுதான் முக்கியம். காலை பிறக்கும் இளம் சூரியன் மற்றும் மாலை மறியும் கதகதப்பான சூரியனின் பார்வையில் உற்சாகமாக நடந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.